2019 தேர்தல் திமுக என்ன சொன்னாங்க? இதேதான் திமுக அணி 2021 அது சட்டமன்றத்திற்கான தேர்தல், 19 நாடாளுமன்ற தேர்தல். அப்போ சொன்னது 21 சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன சொன்னாங்க? இந்த இதைதான் சொன்னாங்க. நீட்டை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. 2024 இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் இருக்கு இல்லையா, நாடாளுமன்றத்திற்கு தேர்தல், அப்ப என்ன சொன்னாங்க? இதேதான் வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. நீங்க 2019 கூட விட்டுருங்க, 21 எடுத்துக்கங்க. 21ல நீங்க சொன்னீங்களா ஏறத்தாழ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? இந்த 4 வருஷம் 2 மாசம் ஆட்சியில இருந்திருக்கிறீங்க, இதுல உங்களால எதுவுமே செய்ய முடியலையா? இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடா என்ன நீங்க செஞ்சீங்க? ஆட்சியில இருந்து என்ன செஞ்சீங்க? தொடர்ந்து மத்திய அரசு குரல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. 2019 கூட விட்டுருங்க, 2024ல 40க்கு 40 அப்படின்னு சொன்னீங்க, பாண்டிச்சேரியை சேர்த்து. தமிழ்நாட்டில் 39ங்க, 39 எம்பிஸ் இருக்கிறாங்க. இந்த 39 எம்பிஸை வச்சு இந்த கடந்த ஒரு வருஷமா என்ன நீங்க செஞ்சீங்க? இல்ல, மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையே நீங்க பேசுறீங்க. 2019ல பேசுனீங்க, 21ல மக்கள் பிரச்சனையை ஜெயிச்சுட்டு மக்கள் பிரச்சனையை இங்க தமிழ்நாட்டுல உங்க ஆட்சியா. ஆனா பிரச்சனையை பத்தி நீங்க அங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. இங்க என்ன நீங்க அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணியிருக்கிறீங்க? கடன் நிறைய வாங்கியிருக்கீங்க, கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி அப்படி போய்கிட்டு இருக்கு. அதை நீங்க செய்யறீங்க. நீங்க சொல்லியிருக்கிற அந்த லிஸ்ட் பண்ற விஷயம் இந்த காணொலியில இவ்வளவுதான் இருக்கு. அந்த முதலமைச்சர் பேசும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றாரு. நடக்கிறது ஓ ஆட்சியா? ஓ ஆட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்ற, இதுக்கு என்னதான் நீ தீர்வு கண்ட? 4 வருஷம் 2 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே செய்யல, அல்லது உன்னால ஒன்றும் செய்ய முடியல, கையேலாகாதவன் அப்படின்றத ஒத்துக்க. 24 தேர்தலில் 39 எம்பிஸ் தமிழ்நாட்டில இருந்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு வருஷமா ஒண்ணுமே உன்னால செய்ய முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் திரும்ப ஓரணியில் ஒன்னா சேர்ந்து வந்து என்ன பண்ண போறீங்க? எதுக்கு ஓரணியில உனக்கு உன்னால முடியல, 2019ல இருந்து முடியல, சரி அதை விட்டு 21ல இருந்து ஆட்சி அதிகாரத்தை மாநிலத்துல கையில வச்சுக்கிட்டு அங்க மத்தியில ஒன்றியத்துல 40 எம்பிஸை கையில வச்சுக்கிட்டு உன்னால ஒன்றும் செய்ய முடியலைன்னா திரும்பவும் உனக்கு எதுக்கு ஆட்சியை கொடுக்கணும்?